ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது லோகி என்டர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா ஐஸ் ஐ கண்ணு கேம் விளாட போகிறோம். இந்த கேம் வந்து கொஞ்சம் ஹாரர் கேமு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னானுங்க இதெல்லாம் போடுறத வச்சு நல்லா போகும் வீடியோ அப்படின்னு சொன்னானுங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி விளாண்டுட்டேன், எனக்கு அப்பயே செம்ம அள்ளு விட்டுருச்சு. ஆனால் போய் நான் வந்து ஃபஸ்ட்டு 2 தாட்டி விளாண்டேன் கைஸ். அப்போவே ஒரு தாட்டி தோத்துட்டேன் ஃபஸ்ட்டு டைமு, அப்புறம் ஜெயிச்சிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு தெரில. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ், 20 பை கொடுப்பாங்க. அந்த 20 பையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எக்ஸிட் டோரில் போய் எக்ஸிட் ஆகிறது தான். சிம்பிள்னு மட்டும் நினச்சிடாதீங்க கைஸ், ஏன்னா அள்ளு விட்டுரும். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் செம்மையாக விளாடும் போது ஒன்றுமே தெரியாமல் ஆனால் ஒன்றுமே தெரியாமல் கேம் விளாண்டுட்டு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ், அது வேணால் உண்மை. நீங்கள் வேணால் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வீடியோவில் போய் அர்த்தம் விளாண்டதெல்லாம் போய் பார்க்கக்கூடாது. அர்த்தம் விளாண்டாலும் இப்படி போய் பார்த்தோன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் த்ரில்லாக இருக்காது. இப்படி வருமா அப்படி வருமானு. ஆனால் நம்ம வீடியோலேயே பார்த்துட்டோம்னா இது இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அது அப்புறம் என்ன கைஸ், இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது. அதனால தான் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நமக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு 2 பைக் கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்ன கைஸ்னால், இதில் வந்து ஒரு ஐ இருக்கும், கண் போட்ட மாதிரி சிம்பிள் இருக்கும். அது என்ன யூஸ்ன்னா, நீங்கள் அதை வச்சு பேய் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். எங்கே வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஃப்டியாக முன்கூட்டியே பார்த்து வச்சிட்டோம்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. அதுக்கு தான் இது வந்து ஒரு இது. ஓகே, இப்போ நான் ஒரு கோடு கொடுத்துருக்கேன் கைஸ், இது 1. இது வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோடு வந்து எதுக்கு யூஸுன்னு. நான் வந்து 2 தாட்டி விளாடும்போது நான் அந்த கோடை பார்த்தேன். ஆனால் இது எதுக்கு யூஸுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எங்கேயும் கோடு போட்டு எதுவும் எடுக்கிற மாதிரி எங்கேயும் இல்லை. ஓகே, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வரான் அந்த பையன். இவன் வரும்போது இதாங்க கைஸ், இது வந்து தெரிவிப்பான் வரேன்றது. லைட் அம்ஜி எரியும், டப்பா கீழே விழுவும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சைடில் ஒரு ஐ இருக்குது. ஏன்டாடி நான் சைடில் தான்டா எடுக்கிறேன், கதவு தானாக திறக்குது கைஸ். அதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, கிட்டே போனால் அதுவே ஓப்பன் ஆகுது. அதுதான் அது ஒரு பயம் கொடுத்தது நீ. அவன் அவன் வந்துட்டான்னு சொல்லி பயந்துட்டேன். ஆஹா, இப்போ எங்கே இருக்குது நம்ம செக்கு பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ மேலே தான் கைஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கேயே அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, ஐ இல்லை, கண்ணு இல்லை. இங்கே கண்ணு இருக்குது, இந்த கண்ணை எடுத்து வச்சுப்போம். எனக்கு என்னமோ வருவான்னு தோணுது, பயமாக இருக்கே. உழுடா ஆஹா, அமிச்சு எரியுதுங்க. வராங்க கைஸ், அவன் திருட்டு பயபுள்ள வரான். அது இங்கே தான் இருக்கு, அந்த இந்த ஃப்ளோரில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ போயிட்டான்னு நினைக்கிறேன், மேல் ஃப்ளோருக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம்மா கைஸ் எங்கே இருக்கான்னு. இருங்க, கீழ் ஃப்ளோரில் தான் கைஸ் இருக்கிறான். ஆமாம் கைஸ், கீழ் ஃப்ளோரில் இருக்கான். இப்போ நம்ம அப்படியே மேலே போயிடுவோம். மேலே போய் நம்ம இதை கலெக்ட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இங்கே ஒரு ஐ கிடச்சிருக்கு. ஐயோயோம்மா, என்னடா இடியெல்லாம் பயமுறுத்துது. ஏம்மா பேய் வராங்க கைஸ். அந்த தலைவெட் நாடு வரான். அவன் இனிமேல் அவன் பேர் வந்து ஐ கிடையாது, தலைவெட் நாடு. ஏன்னா அவன் உடம்பே எதுவும் இல்லை கைஸ், அவனால் கதை திறந்து கூட வர முடியாது. ஏன்னா அவன் தலையை வச்சு முட்டிட்டுலாம் வரமாட்டான். இப்போ நம்ம ஒரு ரூமில் இருந்தோம்னா, இப்போ கிராணி கேமில் எப்படி தெரியுமா கைஸ், இப்போ கதை திறந்துக்கிட்டு வரும். ஆனால் இவனால் முடியாது, ஏன்னா அவனுக்கு உடம்பே இல்லை, எப்படி வருவான். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பை கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கேயே 3 பை இருக்குது. என்ன அது இந்த இடம் பக்கம் எப்படி தெரியுமா கைஸ் இருக்குது, அந்த அது பேர் என்னடா, ஏதோ இது பண்ணுவாங்களே, நரபலி கொடுப்பாங்களா கைஸ், அந்த மாதிரி இருக்குது. மேலே நெருப்பு போட்டுக்கிட்டு கீழே நெருப்பு போட்டுக்கிட்டு. ஓகே, நம்ம இங்கே தான் இருக்கிறான், எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேது வேறு. ஆஹா, வந்துடுற இது போகிறான்டாவா. ஓகே, இங்கே என்ன இருக்குது, இங்கே மேப்பு தான் கைஸ். இந்த மேப் வச்சு எதுவும் பண்ண முடியாது, இந்த யூஸும் இல்லை. ஓகே, ஆஹா, தலைவர் மேலே தான் கைஸ் வரான். ஆஹா, சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓட்றா கைப்புள்ள. ஓகே, இப்போ எங்கே இருக்கான்னு பார்ப்போம், இருங்க. ஓகே கைஸ், இப்போ கீழே வந்துட்டான். இப்போ நம்ம அப்படியே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான முயற்சியை கையாளுவோம். ஆளுவோம். ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, பொட்டியாக எடுத்துக்கிட்டோம். பொட்டிக். ஓகே, அங்கே எதுவும் இல்லாத காரணத்தில் நம்ம இன்னொரு டோருக்கு போகலான்னு இருக்கிறேன். இந்த மேல் ஃப்ளோர் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முட்டி சாக வேண்டியதாக இருக்குது. ஓகே, வந்துட்டாங்க கைஸ், மேலே தான் கைஸ் இருக்கிறான். ஓகே, நமக்கு வந்து ரம்பம் கிடச்சிச்சு. நம்ம வந்து அங்கே ஒரு இடம் பார்த்துருப்போம். அங்கே வந்து நமக்கு வந்து இந்த ரம்பத்தை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி அங்கே நமக்கு தெரிஞ்சு பை கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அங்கேயே பதிவு கிடச்சிடும். ஓகே, இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. சரி, இங்கே ஒரு ரூம் போகுது. ஐயோ வந்துட்டோம் கைஸ், இங்கே தான் கைஸ் கீழே போவோம்.
நல்ல வேலை அப்பாடா. நல்ல வேலை இப்போ கீழே வந்துட்டோம் நம்ம. இப்போ கீழே வந்துட்டு இப்போ நம்ம எப்படி இப்போ நம்ம கீழே தான் வரணுமே. நல்ல வேலை அது வந்தனால இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். சரி பரவாயில்ல, கெட்டதுலேயும் ஒரு நல்லது வந்துடுச்சு. ஓகே, இங்கே 2 எலி இருக்குது. ஓகே, அது எலியெல்லாம் பிடிச்சிட்டு போக முடியாது. ஓகே, இங்கே ஒரு பை இருக்குது. இன்னும் நமக்கு 6 பை. ஓகே, இன்னொரு பையும் கிடச்சிச்சு கைஸ். இன்னும் நமக்கு 5 பை வேணும் கைஸ். 5 பை கிடச்சிச்சின்னா எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் 5 பை கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயானது, ஏரியாவும் கொஞ்சம் பெருசு, பையன் அதிகமாக கிடைக்கிற ஒரு ஏரியா இந்த இடம். ஓகே, எங்கேயும் இல்லை, எங்கெங்கேயோ சொல்லி வச்சுருப்பாங்க. நீங்கன்னா பாருங்கள் கைஸ். இப்போ ஒரு பைப்லலாம் சொல்லி வச்சுருப்பானுங்க பையை. நம்ம நினைக்கவே முடியாத இடத்துல. வந்துட்டான் போல கைஸ். ஓடுற டே டே டே. நல்ல கைஸ், இந்த கேமில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவனால் டோர் திறந்து வர முடியாது. அந்த மாதிரி இருந்திருந்தானா இப்போ நான் செத்து போயிருப்பேன். ஃபஸ்ட்டே எப்படியே செத்து போயிருப்போம். ஓடுடா. ஓகே, இப்போ நம்ம இன்னும் 4 பை கண்டுபிடிக்கணும் கைஸ். 4 பையோ எங்கே இருக்கும்? ஓகே, இங்கே ஒரு பை வச்சிச்சு. பார்த்தீங்களா எப்படி சந்தோல் ஒளி வச்சுருக்கானுங்கண்ணே? அப்போ அங்கே மேலே பாருங்கள் எப்படி. இதெல்லாம் எப்படி கைஸ் பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அதான் கஷ்டம் பார்க்குறது. நம்மகிட்ட கீழே பார்த்துட்டு போவோம், டப்புன்னு பார்த்தா மேலே வச்சுருக்கானுங்க. ஓகே 19 20 பை கிடச்சிச்சு கைஸ். வேறு லெவலு. இப்போ நம்ம எக்ஸிட் டோரை மட்டும் கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான் ஒரே வேலை. இப்போ எங்கே இருக்கு எக்ஸிட் டோரு? ஓடுடா. இப்போ திடீர்னு போவோம், மூஞ்சி வந்து நின்ட்டானா என்ன பண்ணுறது? ஆமாம் கைஸ், நான் சொல்ல பார்த்துட்டேன். நான் என்னன்னா ஃபஸ்ட்டு நான் விளாடும் போது எப்படி தெரியுமா கைஸ், எப்படி தெரியுமா விட்டானா, ஃபஸ்ட்டு போயிட்டேன், 20 பையுமே கலெக்ட் பண்ணிட்டேன். மேலே போகிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ரிண்ட் பட்டன் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா அவன் மேலே இருந்தான். சரி, நான் ஸ்ப்ரிண்ட் பட்டன் யூஸ் பண்ணி போயிடலாமேன்ட்டு ஒரு ஐடியாவில் என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ரிண்ட் பட்டன் யூஸ் பண்ணி தள்ளுன்னு போனவன் தான் போய் அவன் மூஞ்சியில் போய் எப்படி தெரியுமா, மூஞ்சி போய் முட்டிட்டான் போய். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த இடம் எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ஆனால் அந்த இடம் வேறு லெவலுங்க கைஸ். நான் அதுதான் போட்டிருப்பேன். சரி, வீடியோ லென்த்து போகும்ல, அதனால நான் கட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டான். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் எக்ஸிட் டோரை போய் கண்டுபிடிச்சி எஸ்கேப் பண்ணிதான் கைஸ். ஓகே, இங்கே இல்லை. ஓகே, தான் எக்ஸிட் டோர் கைஸ். இப்போ போயிட்டிங்கன்னா அப்படியே முடிஞ்சு கேம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த வீடியோலேருந்து சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுது லோகி என்டர் கேமிங் சேனல். பாய் கைஸ், பாய்.